வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு கதை. அதாவது ஒரு ஆற்றில் வெள்ளம் ம், நிறைய அப்படி போய்க்கிட்டு இருக்கு. இப்போ அந்த போகிற நேரத்தில் வந்து ஆற்றின் கரையில் வந்து 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் கரைக்கு போகணும். எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த பக்கம் போகிறதுக்கு எந்த விதமான ஒரு ஓடங்களும் இல்லை. எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு காளை மாடு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அப்படி கரையோடு வந்து அந்த ஆற்றுல குதிக்குது. குதித்த உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் இது தான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி அந்த மாட்டின் வாலை பிடிச்சிட்டான், இறுக்கி பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அந்த மாடு என்ன பண்ணுது, அப்படியே நீந்தி நீந்தி அந்த கரைக்கு போயிடுது. அவனும் அந்த கரைக்கு போய் சேர்ந்துடுறான். அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு வால் ஒன்று தேவைப்படுது, நம்ம எப்படா போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு நாய் அந்த இடத்துக்கு வருது. வந்து அதுவும் அந்த மாதிரி ஆற்றுல வந்து குதிக்குது. உடனே இவன் என்ன பண்ணுறான், இது தான் சந்தர்ப்பம், நமக்கு ஒரு வால் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த நாயோட வாலை பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே நாய் என்ன பண்ணுது, இவனை இழுத்துட்டு போகுது. ஆனால் அதால் முடியலை. அது அப்படியே தடுமாறி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அந்த நாய் முடியாத பட்சத்தில் அந்த நீர் ஆற்றின் நீர் எந்த பக்கம் போகுதோ அந்த பகுதிக்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த நாயும் போகுது, இந்த வாழை பிடிச்சிருக்கோன்னு சேர்ந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இவர்கள் நினைத்து போகிற திசை வேறு, இவர்கள் இப்பொழுது போய்கொண்டு இருக்கும் திசை வேறு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்த விட்டுவிட்டு அது ஒரு விடயத்தில் இறங்கிட்டு வேறு ஒரு திசைக்கு அப்படியே போய் சேர்ந்துடுறாங்க. இது நடக்குது. அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இருவர் நிற்கிறாங்க. ஒரு ஆற்றில் வந்து அப்படியே ஒரு கம்பளி மூட்டை ஒன்று அப்படி வருது. அப்படியே அந்த ஆற்றின் மூலம் அடிச்சுக்கிட்டு வருது. இவன் இதில் ஒருத்தன் பார்க்குறான்னு கேட்டால், அந்த கம்பளி மூட்டையில் வந்து ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆற்றில் வந்து அவன் குதிச்சிடுறான். குதித்து அந்த கம்பளி மூட்டையை வந்து பிடிச்சிடுறான். அப்படியே அந்த வெள்ளத்தால் அப்படியே அடித்து கொண்டு போயிட்டு அப்படியே நடுவுக்கு போயிடுச்சு. ஆனால் வெகு நேரமாகியும் அந்த கம்பளி மூட்டையோடு இவன் வந்து வரலை. உடனே கரையில் இருக்கிறவன் சொல்கிறான், நண்பா அதை முடியலைன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இதை எப்போயே விட்டுட்டேன், ஆனால் அது தான் என்னை வந்து விட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், இது வந்து கம்பளி மூட்டையில் கரடி குட்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி நாங்கள் எதையோ வந்து ஆசைப்பட்டு ஒரு விடயத்துக்கு இறங்க அதிலிருந்து ஏற்படுகிறது வந்து வேறுண்டு. அதனால் பல விளைவுகள். அதனால் வந்து இதில் 2 விடயம். ஒரு கரையை தேடி போகிறவன் அந்த பலமான ஒரு பொருளை பிடிக்கும் பொழுது அவன் வந்து கரையை சேர்கிறான். அதேபோல் இன்னொருவன் கரையை கடக்க வேண்டும் என்று பலமல்லாத ஒரு வாளை பிடிக்கும் பொழுது அது அந்த கரையை அடையாமல் வேறொரு திசையை நோக்கி செல்கின்றது. இன்னொருவர் ஏதோ ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று ஒரு விடயத்தில் இறங்கி அது விபரீதமான ஒரு முடிவில் போயிட்டு அமைகியது. அப்போ அந்த மாதிரி நாங்கள் எடுக்கின்ற முடிவு, அதாவது ஒன்று கரையில் நிற்பவர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து விடுகின்றார்கள். அப்படி இல்லை என்றால் கரையை கடக்கின்றவர்கள் பல வகையான முன்னேற்றங்களை அடைகின்றார்கள். இடையில் ஒரு முயற்சியும் ஒரு முன் யோசனையும் இல்லாமல் இறங்குகின்றவர்கள் பல ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் ஒரு விடயங்களை இறங்க வேண்டுமென்றால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சரியான ஒரு விடயத்தில் இறங்கினால் வெற்றி காண்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.